அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மில் பலர் ஒரு கேள்வியோடு இருக்கிறோம். தேவன் என்கிட்ட பேசுகிறாரா? நான் ஜெபம் செய்கிறேன், ஆனாலும் பதில் கிடைக்கவில்லை. சிலர் சொல்கிறார்கள், தேவன் என்கிட்ட சொன்னார். மற்றவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எதுவும் கேட்கவில்லை. இன்று நாம் இந்த கேள்விக்கு மனிதரின் எண்ணங்களை வைத்தல்ல, உணர்ச்சிகளை வைத்தல்ல, வேதாகமத்தை வைத்து பதில் பார்க்க போகிறோம். வேதாகமம் ஆரம்பத்திலிருந்து ஒரு உண்மை காட்டுகிறது. தேவன் பேசுகிறவர். ஆரம்பத்தில் தேவன் சொன்னார், ஒளி உண்டாகட்டும். அப்படியே ஒளி உண்டானது. தேவன் தனது ஜனங்களோடு பேசினார். அவர் தீர்க்கதரிசிகளின் மூலம் பேசினார். எபிரேயர் 1:1-2 என்ன சொல்கிறது என்றால், முன்னோர் காலங்களில் தேவன் தீர்க்கதரிசிகளால் பேசினார். இந்த கடைசி நாட்களில் தன் குமாரனால் பேசுகிறார். அதனால் தேவன் மௌனமாக இல்லை. ஆனால் கேள்வி அதல்ல, தேவன் பேசுகிறாரா? கேள்வி இது, நாம் அவருடைய குரலை அறிந்து கொள்கிறோமா? அதுதான் கேள்வி. யோவான் 10:27 என்ன சொல்கிறது என்றால், என் ஆடுகள் என் குரலை கேட்கும். இந்த வசனம் ஒரு முக்கியமான உண்மை காட்டுகிறது. தேவனுடையவர்கள் தேவனுடைய குரலை கேட்கிறார்கள். அதாவது தேவனுடைய குரல் கேட்பது ஒரு உண்மையான உறவுடன் சம்பந்தப்பட்டது. வேதாகமம் சொல்கிறது, எல்லா வேத வசனமும் தேவனால் உந்தப்பட்டதாகும். அதாவது வேதாகமம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 119:105 என்ன சொல்கிறது என்றால், உமது வார்த்தை என் கால்களுக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளி. இந்த வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது. ஆகையால் தேவன் தனது வார்த்தையின் மூலம் பேசுகிறார். இன்று பலர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் குரல் எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் கனவு எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் உணர்ச்சி எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தை போதுமானது. வேதாகமம் சொல்கிறது, 2 தீமோத்தேயு 3:16-17 என்ன சொல்கிறது என்றால், எல்லா வேத வசனமும் தேவனால் உந்தப்பட்டதாகும். அதனால் போதனைக்கும், திருத்தத்திற்கும், நீதியில் பயிற்சிக்கும் வேதாகமம் போதுமானது. வேதாகமம் சொல்கிறது, 1 யோவான் 4:1 என்ன சொல்கிறது என்றால், ஆவிகளை சோதித்து பாருங்கள். அதனால் எல்லா குரலும் தேவனுடைய குரல் அல்ல. இந்த உலகத்தில் பல குரல் இருக்கிறது. மனித குரல், மனசின் குரல், உணர்ச்சியின் குரல். ஆனால் தேவனுடைய குரல் வேதாகமத்தோடு ஒத்திருக்கிறது. யோவான் 10:27 என்று சொல்கிறார், என் ஆடுகள் என் குரலை கேட்கும். அதனால் தேவனுடையவர்கள் அவருடைய குரலை அறிந்து கொள்வார்கள். வேதாகமம் சொல்கிறது. சங்கீதம் 119:105 என்ன சொல்கிறது என்றால், உமது வார்த்தையின் கால்களுக்கு விளக்கு. அதனால் வழி நடத்தல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. வேதாகமம் சொல்கிறது, எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் செயலுள்ளதுமாயிருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. வேதாகமம் சொல்கிறது, யோவான் 8:31-32 வரை என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். அதனால் உண்மை தேவனுடைய வார்த்தையில் உள்ளது. இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? தேவன் பேசுகிறார். தேவன் மௌனமாக இல்லை. தேவன் தனது வார்த்தையின் மூலம் பேசுகிறார். தேவனுடைய குரலை அறிய தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தால் தேவனையே புறக்கணிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை சோதியுங்கள். நான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறேனா? நான் உண்மை அறிய முயற்சிக்கிறேனா? இறுதியாக, தேவனுடைய குரலை கேட்க விரும்புகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை போதுமானது. தேவன் பேசாமல் இல்லை, நாம் தான் கேட்க மறந்துவிட்டோம். அன்பானவர்களே, இன்று கேட்ட இந்த வார்த்தை உங்கள் மனசை தொட்டிருந்தா, இது உங்களுக்கு மட்டுமல்ல,
இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல பேருக்கு இது தேவையாயிருக்கு. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் தேவனுடைய வார்த்தை கேட்கணும்னா இந்த சேனல் ஃபாலோ பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேவனுடைய சத்தியம் இன்னும் பல பேரை அடையணும், அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க. கடைசியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.